சென்னை ராயப்பேட்டை உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் இரண்டாம் நாளாக அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தொடங்கியுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மாவட்ட செயலாளர்கள் கூட்டமானது தற்பொழுது அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இரண்டாம் நாளாக தொடர்ந்து நடைபெற்று வருவது. இந்த கூட்டத்தில் திருப்பூர், பெரம்பலூர், அரியலூர், கரூர், கோவை உள்ளிட்ட 11 மாவட்ட செயலாளர்கள் பங்கேற்றுள்ளனர். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவர செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, இரண்டாவது நாளாக அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் 11 மாவட்ட செயலாளர்களோடு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் ஏற்படுத்தக்கூடிய ஆலோசனை குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ராம்குமார். மாவட்ட செயலாளர்கள் மற்றும் பொறுப்பாளர்களுடன் எடப்பாடி பழனிசாமி இரண்டாவது நாளாக ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அதிமுக தலைமை அலுவலகத்தில் இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக நேற்றைய தினம் முதல் நாள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்ற நிலையில் இரண்டாவது நாளாக இன்று ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்படுகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு முக்கிய விஷயங்கள் குறித்து ஆலோசிக்கப்படும் எனவும் தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. கட்சி வளர்ச்சி பணிகள், பூத் கமிட்டி அமைக்கும் பணி, சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக இரண்டாவது நாளாக ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. திருப்பூர், கோவை, நீலகிரி, திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், கரூர், தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்களை சார்ந்த நிர்வாகிகள் பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக நேற்றைய தினத்தை பொறுத்தவரையில் வாக்குச்சாவடி பாக கிளையை வலுப்படுத்தி 2026ஆம் ஆண்டு தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கு வெற்றி நிச்சயம் எனவும், சட்டப்பேரவை தேர்தலுக்கு போட்டியிட விரும்பும் மாவட்ட செயலாளர்கள் விரும்பும் தொகுதிகளில் தேர்தல் பணிகளை தொடங்க வேண்டும் எனவும் உள்ளிட்ட பல்வேறு அறிவுரைகள் என்பது வழங்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக தான் இரண்டாவது நாளாக இந்த ஆலோசனை கூட்டம் மாவட்ட செயலாளர்களுடன் நடைபெற்று வருகிறது. காலை, மாலை என இரு வேளைகளிலும் இன்று மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற இருக்கிறது. குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் அதிமுக சார்பில் மாநிலங்களவை உறுப்பினர்கள் முடிவு வெளியாகும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த கூட்டத்தை பொறுத்தவரையில் பார்த்தோம் என்றால் தொடர்ச்சியாக 2026ஆம் ஆண்டு தேர்தலை சந்திக்க மேற்கொள்ள வேண்டிய பணிகள் தொடர்பாக தான் இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற வருகிறது. இன்று மாலை பொறுத்தவரையில் சென்னை, காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்ட செயலாளர்களுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொள்ள உள்ளது குறிப்பிடத்தக்கது. நந்தினி, தகவலுக்கு நன்றி.